ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மறந்தும் கூட இந்த செடிகளை இந்த பூச்செடிகளை வீட்டில் வளர்த்துறாதீங்க. அது பெரும் ஆபத்தை கொண்டு தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, நம்மளோட முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. இந்த செடியை மட்டும் வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துறவே கூடாது, இந்த 2 வகை பூச்செடிகளை மட்டும் வளர்த்துறவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன பூச்செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுடுகாட்டுப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய கல்யாணி பூ இருக்கு இல்லையா, அது கலர் கலராக இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், அடுத்து வயலட் கலரில் இருக்கும், நிறைய கலர்களில் இருக்குங்க. சிவப்பு கலரில் கூட இப்போ சமீப காலத்தில் நான் பார்த்தேன். அந்த மாதிரி கலர்கள் எல்லாம் இருக்கும். இது ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அம்மன் ஃபோட்டோக்களுக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. உக்கிர தெய்வங்களுக்கு, அம்மன் ஃபோட்டோக்களுக்கெல்லாம் வெள்ளி சவையில் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் அரளி செடி, இந்த அரளிப்பூ செடியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் பாருங்கள், ஒரு சிலர் அந்த பூக்கள் எடுத்துகிட்டு சாமிகளுக்கு வைக்கிறாங்க. அது மாதிரி செய்யவே கூடாதுங்க. இந்த மாதிரி செடிகள், இந்த 2 செடியை மட்டும் வீட்டில் எக்காரணத்தை கொண்டு வளர்க்கவே கூடாது. நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தரக்கூடியது, நெகட்டிவ் தரக்கூடியது, வீட்டுக்கு ஒரு கெட்ட சம்பவங்களை தரக்கூடியது. அதனால பாருங்கள், இந்த சுடுகாட்டுப்புன்னு சொல்லக்கூடிய நித்திய கல்யாணி செடியவும் அரளி செடியும் வீட்டுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு இது வளர்க்கவே கூடாதுங்க. முன்னாடி மட்டும் இல்லைங்க, பின்னாடி வீட்டில் இந்த செடி 2 செடியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வளர்க்கவே கூடாது. அது இந்த நித்திய கல்யாணி செடி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, சுடுகாட்டு பூன்னு சொல்லிட்டு. அதனால பாருங்கள், பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, இந்த பூச்செடி எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அரளி பூச்செடியும் வளர்க்கவே கூடாதுங்க. மற்ற எந்த பூக்கள் வேணாலும் நீங்கள் வளர்த்துக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.